தீபாவளி எப்படி போச்சு? உங்களுக்கு தான். தீபாவளி சூப்பராக ஃபேண்டசி பார்க்கு, கேரளா, டூரு, திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு வேலைக்கு வந்துட்டீங்க. ஆக்சுவலாக ஒயரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இங்கே வந்தேங்க. பட் அடுத்தடுத்த சைட் வந்து நமக்கு ப்ளம்பிங் இருக்கிறதுனால ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே ப்ளம்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ப்ளம்பிங் சைடு போயாச்சு. இங்கே என்ன ஒர்க்குக்காக வந்திருக்கோம்னா, கிச்சனில் வந்து சிங்க்குக்கும் ப்ளஸ் ஆரோக்கும் வாட்டர் லைன் போடுறதுக்காக வந்திருக்கோம். அந்த வாட்டர் லைனுமே சிபிவிசியில் யூஸ் பண்ணுறேங்க. நம்ம இருக்க இடத்துல வந்துட்டு 1 இன்ச் பைப் கிடைக்கல. ஸோ 3/4 இன்ச் பைப்பு அண்ட் எல்போவுமே கிடைக்கல. ஸோ வந்துட்டு அதுக்கு பதிலாக 2 ஷூ போட்டு மடிச்சு அடிச்சுக்கிறேங்க. தென் நான் ஓட்டுற இந்த கட்டிங் மிஷினில் வந்து வைப்ரேஷன் ஓவராக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம அண்ணன் தான் வந்து ஒரு 10 ஃபீட்டுக்கு ஓட்டியிருந்தார். ஸோ கேட்டு பார்த்துருந்தேன், இல்லைங்க அது சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னாரு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ அதில் வந்துட்டு பிளேடு வந்து ரொம்ப பெண்டான பிளேடாக இருக்கிறதுனால ரொம்ப வைப்ரேஷன் இருந்துச்சு. அப்படி வைப்ரேஷன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கட்டிங் மிஷின் ஓட்ட வேண்டாம், அது பெரிய ப்ராப்ளத்தில் விட்டுரும். இந்த நேரம் கட்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஆக்ஸோ பிளேட் எடுத்துகிட்டு பைப் கட்டர் யூஸ் பண்ணுங்கன்னு. நம்மளால இதுக்கும் ஒரு படி மேலே போய் ஆக்ஸோ பிளேடும் இல்லாமல் பைப் கட்டரும் இல்லாமல் டேரெக்டாக கட்டிங் மிஷினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா, எங்கிட்ட சொல்லி தோஞ்சிக்கலாமல மாகாரி வந்தவனே. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லா ஒர்க்கையுமே அவர் தாங்க பண்ணார். பைப் போட்டுறது எல்லாமே எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சுட்டு அவர் கேட்ட கேள்வி என்னென்னு நான் கடைசியில் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இது உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டவனே.